எல்லாருக்கும் வணக்கம். மை லிட்டில் கிங்டம்லேருந்து லக்ஷ்மி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஒரு வடிவத்தை எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு நான் தனியாக போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சர்க்கிள், அதாவது வட்ட வடிவம் பற்றி மட்டுமே நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷேப்பையும் தனியாக சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறமா அந்த குழந்தைங்களுக்கு எல்லா ஷேப்பையும் கலந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு ஷேப்பில் இருந்தால் இன்னொரு ஷேப்புக்கு அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பிரித்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தடில் ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் ஃபோல்டர் கேம்ஸ். ஸோ நான் வந்துட்டு என் குழந்தைக்கு எந்தெந்த ஃபைல் ஃபோல்டர் கேம் நான் வந்துட்டு சொல்லிக் கொடுத்தேன், எந்தெந்த ஃபைல் ஃபோல்டர் கேம் அவங்க விளையாடினாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபைல் ஃபோல்டர் கேம்ஸோட எல்லா லிங்க்குமே, அந்த பிரிண்ட் அவுட்டோட எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஃபைல் ஃபோல்டர் கேம்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஸ்டெப்ஸு என்னோட குழந்தைக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அது மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பேசிக்கான ஷேப்பு, வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப பேசிக்கு. ஸோ வேறு பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க மேட்ச் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஷேப் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப பேசிக்காக அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக்கான ஷேப்பை மேட்ச் பண்ணுறதுலேயே கொஞ்சம் ட்விஸ்ட்டு, அதாவது இந்த ஆப்பிள் ட்ரீ இருக்குது இல்லைங்களா, இதில் இருந்த எல்லா விதமான ஷேப் ஆப்பிள்ஸும் இருக்கும். அந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. ஸோ நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து என்ன சொல்லணும்னா, இந்த ஆப்பிள் எல்லாம் திரும்ப மரத்தில் போய் வைக்கிறதுக்கு ப்ளீஸ் ஃபிக்ஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் திரும்ப நம்ம வைக்க சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஷேப்ஸ் தான். ஜஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அவங்க ஒன்று ஒன்று வைக்கிறப்பையும் நம்ம அதோட லிங்க், அதாவது அதோட பேரை வந்துட்டு நம்ம சொல்லிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான பிளெயினான ஷேப்ஸ் எல்லாமே இப்போ நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு கொஞ்சம் அந்த ஷேப்லேயே வந்துட்டு கொஞ்சம் டிசைன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் பவுல் மேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் வாட்டர்மெலன், அப்புறம் வந்துட்டு பனானா, வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணுறது மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ரியல் டைம் ஷேப்போட அவங்க வந்துட்டு ரிலேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப ஸோ அடுத்த லெவல் வந்துட்டு இந்த மாதிரி பிளெயின் இல்லாமல் கொஞ்சம் டிசைன் அந்த மாதிரி எது வேணா இருந்தாலும் இருக்கலாம், அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு ஷேப் தெரியாமல் அந்த டிசைன் மட்டும் தெரியாமல் கூட வந்துட்டு வேறு ஏதாச்சும் இருக்கிற மாதிரி அதிலிருந்து அவங்க ஷேப் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீஸு. இந்த கீஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது, அதாவது சாவி. அந்த சாவி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. அதை வந்துட்டு இந்த சாவியோட நம்ம மேட்ச் பண்ணணும், அதுதான் அவங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எந்த இடத்துல ஷேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து அதை வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு இன்னுமே நல்லா வந்துட்டு எப்படி வந்துட்டு ரியல் டைமில், அதாவது நார்மலாக நம்ம சுற்றி வந்துட்டு எந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஷேப்ஸோ, அந்த வடிவங்களை வந்துட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு பிரித்து பார்க்குறதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலில் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறப்ப அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்துட்டு இந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு வெவ்வேறு ஷேப்பில் இருக்குது. அந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம வைக்க சொல்லணும். இந்த ஃப்ளவர் பட்டன்னா ஃப்ளவரு, சர்க்கிள் பட்டன் சர்க்கிளில், ஓவல் பட்டன் வந்துட்டு ஓவலில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய இருக்கிறப்ப திரும்ப திரும்ப வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நல்லாவே வந்துட்டு பழகிடும், எப்படி வைக்கணும் என்ன அப்படிங்கிறது நல்லாவே பழகிடும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ரியல் டைமில் வந்துட்டு எந்த மாதிரி வைக்கணும், எந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பழகிடும். இந்த டைமில் இந்த ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறத வந்துட்டு எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு நல்லாவே பழகிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் டைமில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பீஸா இல்லை பாலு காயின் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஃபைல் ஃபோல்டர் கேம்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரியல்லையும் சரி இதுலேயும் சரி நல்லாவே பழகி அவங்க வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு வேறு ஷேப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதுலேயே வந்துட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். ஷேப்புக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஷேப் ஆக்டிவிட்டீஸும் அதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு குழந்தைங்களுக்கு வேறு எந்த ஆக்டிவிட்டி நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, அதில் இன்னுமே டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் ஃபேஸ்புக் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோவோட நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.